மழைக்கு இதமாக சுருக்குன்னு புதினா சட்னியும் ராகி தோசையும் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாங்களா? வாங்க. கூடவே இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுது. அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதையும் நல்லா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வதக்கிட்டோம்னா சட்னி ரெடி ஆயிரும். புதினா கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா சட்னி டக்குன்னு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தோசைக்கு நான் நேற்று மாவு அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தேங்க. அதனால மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்குது. இதில் அப்படி தோசை ஊற்றிக்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு கோட் படித்தேங்க. நம்ம ஒரு ஏஜுக்கு மேலே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நிறைய விஷயங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு குட் பை சொல்லணும் அப்படின்ட்டு. நம்ம அதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறனா அப்படின்னு யோசிச்சுட்டே நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.